Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் என்னுடைய செகண்ட் சேனல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லுக் நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் வெர்ஷன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் அதை பார்க்காதவங்களுக்கு இது இன்னொரு தமிழ் வெர்ஷனாக இருக்கும். நான் ஒரு சூப்பர் லைட் வெயிட் அமேசிங்கான லாங் லாஸ்டிங் பேஸ் வந்து இன்னைக்கு லுக்கில் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒரு புது ஐஷேடோ பேலட்டும் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு இன்னைக்கு லுக்ஸில் வந்துட்டு ஸ்பெஷாலிட்டி. ப்ரைமர் வேணுமா இல்லை செட்டிங் மிஸ்ட் வேணுமா, இது ரெண்டுத்தில் எது ஒன்று நான் யூஸ் பண்ணேன் அப்படின்ட்டு யாரும் எனக்கு வந்து ஒரு வாட்டி கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் மாதிரி இருக்கும் இந்த வீடியோ, எது நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன். ஸோ நான் என்ன டெக்னிக்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் லாஸ்டிங்கான சூப்பர் பேஸ் வேணும் அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் பேஸ் ப்ராப்பராக வந்து பில்ட் பண்ணிக்கணும். நான் என்னுடைய ஃபேஸ் வாஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டர்மாவோட ஓட் மில் கிளென்சர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பேசிக் கிளென்சர், யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸ் வந்துட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நியூட்ரிடம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நான் போட்டுக்கிறேன். இது நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இன்னைக்கு லுக்கு எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னால ப்ரைமர் இல்லைனா செட்டிங் மிஸ்ட் இது ரெண்டுத்தில் எது ஒன்று வேணும் அப்படின்ட்டு. இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்ததுன்னா நான் வேணான்னு சொல்ல போகிற ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவை இருக்காது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேக்கியாக இருக்கும். அந்த ப்ராடக்ட் நான் வேணான்னு சொல்கிற ப்ராடக்ட் வந்துட்டு உங்களுக்கு போடணுன்னு அவசியம் இருக்காது. இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் போடுறீங்கன்னா நான் குழப்பறேன்னு நினைக்கிறேன், பட் நான் உங்களுக்கு போக போக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து என்னுடைய ஸ்கின்ல வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ நான் இப்போது செட்டிங் மிஸ்ட் போய்க்கிறேன். யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன், இந்த ஸ்டெப்பில் ப்ரைமர் போவேன். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன வச்சுருக்கேன்னா, ஒரு லைட் வெயிட் எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு, இல்லை பயங்கரமாக வெயிலாக இருக்க டைமில் நீங்கள் வந்து ஒரு மேக்கப் போடணும், லாங் லாஸ்டிங்கான மேக்கப் போடணும் அப்படின்னா இந்த டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ரைமர் அவசியம் கிடையாது, நீங்கள் செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பிகினர் யாராவது இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ரைமர் வாங்கலாமா செட்டிங் மிஸ்ட் வாங்கலாமான்ற யோசனையில் இருந்தீங்கன்னா நீங்கள் செட்டிங் மிஸ்ட் தாராளமாக ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னேன்ல, நீங்கள் ப்ரைமருக்கு பதிலாக அந்த நியூட்ரிடம் வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணிங்கனாலே போதும். ஏன்னா அதில் கொஞ்சமாக அந்த ஒரு டாக்கி எஃபெக்ட் இருக்கும், அது பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு மேக்கப் வந்து அழகாக வந்து இன்டாக்டாக ஒட்டிக்கும். ஸோ அந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் போட்டிங்கன்னா கூட ப்ரைமர் அவசியம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் அந்த இடத்துல ஒரு குழப்பு பண்ணேன். ஸோ இப்போது செட்டிங் மிஸ்ட் போட்டாச்சு, ஸ்கின்ல அதை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணியாச்சு. நான் கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ரவுண்ட் செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கிறேன். இந்த டெக்னிக்கில் நீங்கள் எல்லா லேயருக்கும் கூட தாராளமாக செட்டிங் மிஸ்ட் அடிச்சுட்டே இருக்கலாம். இது லிக்விடாக தான் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு ஸ்டேஜ்லையும் ஹெவியாக தெரியவே தெரியாது. நல்லா வந்துட்டு மெல்டடான லுக் கொடுக்கும். அண்ட் எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கும். இப்போ நான் காமிக்க போகிற லுக்கில் உங்களுக்கு உடனே கூட தெரியாது. பட் நான் இப்போ போடுற இந்த மேக்கப் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக உங்கள் ஸ்கின்னாக மெல்ட் ஆன மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த லுக்கோட ஸ்பெஷாலிட்டி, எனக்கு பர்சனல் ஃபேவரட்டும் கூட. ஏன்னா நம்ம நிறைய லேயரிங் நிறைய மிஸ்ட் வந்து அடிச்சுட்டே இருக்கும் அப்படின்றதுனால அந்த லுக் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு நான் கன்சீலர் போய்க்கிறேன். இங்கே நான் இன்னும் ஒரு டிப்பும் தரேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு போட்டு கன்சீலர் போடணுமா இல்லை கன்சீலர் போட்டு ஃபவுண்டேஷன் போடணுமா அப்படின்றது. அது வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட இஷ்டம் தான். ஏன்னா எண்ட் ரிசல்ட் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதே மாதிரி ரூல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, இதை பண்ணிட்டு தான் இதை பண்ணணும், அதை பண்ணிட்டு தான் இதை பண்ணணும். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, உங்கள் ஸ்கின் டைப் எப்படி, எந்த டெக்னிக் உங்கள் ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் வந்து பண்ணணும். இன்றைக்கி நான் ஏன் ஃபர்ஸ்ட் கன்சீலர் போட்டுக்கிறேன் அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த காம்பினேஷன் இந்த பாண்டிஸ் வேயோட கன்சீலர் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக இந்த கன்சீலர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட், நல்ல பிக்மெண்டேஷன் இருக்கும், சூப்பராக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது, மெயினாக பேஸ் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட்ஸ், லைட் வெயிட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வாங்குறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் வந்து தப்பு ஆகவே ஆகாது. அண்ட் 2 கலர் நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கின் வந்து டிஸ்கலர்ட் ஸ்கின், அதாவது அங்கங்கே பளிச்சுன்னு இருக்கும், அங்கங்கே டார்க்காக டேன் ஆன மாதிரி இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நான் 2 கலர் யூஸ் பண்ணுறேன். ஒரேடியாக டார்க் கலர் போட்டாலும் மூஞ்சி ஃபுல்லாக வந்து டல்லான மாதிரி ஆகிடும், ஒரேடியாக லைட் கலர் போட்டாலும் வெள்ளை அடித்த மாதிரி ஆகிடும். நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக வச்சுருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய நேச்சுரல் ஸ்கின் டோன் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியே ஃபாலோ பண்ணணும். ஸோ என்னுடைய ஸ்கின் எங்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஷேட் டல்லாக இருக்கோ அங்கே அந்த ஷேடுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கன்சீலர் போட்டு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் பளிச்சுன்னு இருக்கோ அங்கே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிற ஒரு கன்சீலர் எடுத்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2-3 ஷேட்ஸ் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு நேச்சுரலாகவே ஃப்ளாலெஸ்ஸான ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஈவன் டோண்டாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு கன்சீலரில் ஒரே ஒரு ஃபவுண்டேஷன்லேயே நீங்கள் வந்து வேலை முடிச்சுக்கலாம். ஈவன் டோண்டாக இல்லை டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் ஃப்ளாலெஸ்ஸாக வரும். அடுத்து ஃபவுண்டேஷன். இப்போது நீங்கள் ஃபவுண்டேஷன்
ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்றது வந்து அவ்வளோ அவசியமான ஒரு விஷயம் கிடையாது. அண்ட் நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா, ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஹெவி டியூட்டி கன்சீலர் போட்ட அப்புறம் ஒரு லைட் கவரேஜ் இருக்கக்கூடிய ஒரு சாட்டின் ஃபினிஷ்ட் இல்லைனா அந்த ஏரி வாட்டரி ஃபினிஷ் இருக்கிற மாதிரியான ஃபவுண்டேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டியூவி ஃபினிஷ் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மேட் கன்சீலர் ப்ளஸ் டியூவி ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்து காம்பினேஷன் வந்து அழகாக செட் ஆகும். எல்லாமே மேட்டாக போனீங்கனாலும் ஹெவியாக தெரியறதுக்கு சான்ஸ் இருக்குது. எல்லாமே டியூவி ஃபினிஷில் போனீங்கனாலும் அது அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு ஆயிலியாக தெரியறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அகைன் இது எல்லாருக்கும் கிடையாது, ஒருத்தவங்க ஸ்கின் டைப் பொறுத்து. எனக்கு வந்து அந்த மாதிரி தெரியும். ஸோ அதனால் நான் வந்துட்டு என்னோடய ஃபார்முலேஷன்ஸ் வந்துட்டு மாற்றிட்டே இருப்பேன். ஸோ இந்த டியூவி ஃபவுண்டேஷன் நான் எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன். ஸோ லூஸ் பவுடர் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா லூஸ் பவுடர் தான் வந்துட்டு அது எல்லாத்தையும் இன்டாக்டாக லாக் பண்ணும். மெயினாக உங்களுக்கு வந்துட்டு ஸ்வெட்டி ஃபேஸ் இல்லைனா ஆயிலி ஃபேஸ் இருக்குது அப்படின்னா காம்பேக்ட் பவுடர் விட லூஸ் பவுடர் தான் வந்துட்டு நல்லாவே உங்கள் பேஸை வந்துட்டு செட் பண்ணும். ஸோ அடுத்து நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு நான் பேக்கிங் கூட எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் செட் மட்டும் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஐப்ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் ஷேட் என்னுடைய ஒரு ஐஷேடோ பேலட்லேருந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஐப்ரோஸும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர்ஸ் இந்த பேலட்டில் இருக்கிறது எல்லாமே. அந்த பேலட்டே எனக்கு பர்சனலாக பிடிக்கும். நிறைய டெய்லி வேர் ஐஷேடோ லுக்ஸ்லாம் வந்துட்டு அதில் தான் பண்ணுவேன். அதனால தான் பிளாக் வந்துட்டு நான் பேன் ஹிட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிவிட்டு ஐலிட்ஸ் வந்துட்டு நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன் ஐஷேடோவுக்கு. ஐப்ரோஸும் அப்படியே இந்த லோவர் பார்ட் வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிற ஐஷேடோ பேலட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற புது லான்ச்டு பிராண்டில் இருந்து ட்ராமா அப்படின்ற இந்த ஐஷேடோ பேலட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பேலட் என்னுடைய ரொம்ப பிடிச்ச ஒரு பேலட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஐஷேடோ பேலட்ஸே பர்சனல் ஃபேவரட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஒர்க் ஆகிற மாதிரியான மேட் கலர், ஷிம்மர் கலர்ஸ், ஆல்ரவுண்டர் எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா கலர்ஸும் இருக்குது. இதை வச்சு நீங்கள் என்ன மாதிரியான ஐ லுக்கும் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் இந்த ஒரு மேட் பீச் ஷேட் ஃபர்ஸ்ட் எடுத்து என்னுடைய ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்டுக்கிறேன். நான் என்னுடைய அவுட்ஃபிட் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு லுக் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தேன். இதுதான் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணது. அண்ட் ஐ வாஸ் குவைட் இம்ப்ரெஸ்ட். எனக்கு வந்து பிடிச்சது இதனுடைய ஃபினிஷாக இருக்கட்டும், பே ஆஃபாக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சது. அடுத்தது நான் இந்த ஷிம்மரி ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். நான் வந்து ப்ரஷ்லையும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுக்கப்புறம் கையில் வச்சும் பண்ணி பார்த்தேன். இதில் இருக்க இந்த ஷிம்மரி ஷேட் பார்த்தீங்கன்னா அழகான பிங்க் அண்ட் சில்வர் ஹியூஸ்லாம் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு பொதுவாகவே ஷிம்மரி ஷேட்ஸ் வந்துட்டு என்னுடைய கை வச்சு அப்ளை பண்ணிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். நல்ல திக்கான அழகான பிக்மெண்ட் பே ஆஃப் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்துட்டு நமக்கு தேவையான கலர்ஸ் வந்துட்டு அழகாக பாப் ஆகிடும். எல்லா கலர்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால் அவுட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த ஃபால் அவுட் வந்து உங்களுக்கு பெருசாக பாதர் பண்ணுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு உங்களோட ஐ மேக்கப் முடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பேஸ் மேக்கப் பண்ணுங்கள். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் டஸ்ட் ஆஃப் பண்ணனா போயிடும் அப்படின்றதுனால எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த மேட் ஷேட் எடுத்து என்னோட அவுட்டர் வீல போட்டு அதை கொஞ்சமாக என்னுடைய அந்த சாக்கெட் ஏரியாவுக்கும் எடுத்துகிட்டு வந்து நான் சாஃப்டாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம பட்ரி, செம்ம சாஃப்ட், செம்ம ஈஸியாக இருந்தது. எனக்கு பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் யாராவது வந்துட்டு உங்களோட பர்சனல் யூஸ்க்காகவும் இருந்தால் சரி, இல்லை வெளியில் கிளைண்ட்டுக்கு யாராவது பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் தாராளமாக இந்த பேலட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ரொம்ப கார்ஜியஸான கலர் தீம்லாம் இருக்குது. பர்பிள் இருக்குது, பிங்க் இருக்குது, பிளாக், அப்புறம் அந்த ஒரு க்ரீன் கோல்டு, ரோஸ் கோல்டு, ஆரஞ்ச் கோல்டு, சில்வர் பிங்க், நிறைய டிஃப்ரெண்ட் யூனிக் கலர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் மேட் ரெட் அண்ட் மேட் ஆரஞ்ச் கலர்ஸ் கூட இருக்குது, மேட் பிளாக் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான அனைத்து கலரும் வந்துட்டு இதில் இருக்குது. அடுத்து ஒரு மேட் ப்ரௌன் ஷேட் எடுத்து கலருக்கு மேலே எப்படி இன்னொரு கலர் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக இந்த வேலை பண்ணேன். ஒரு ஸ்மோக்ட் அவுட் விங் மாதிரி நான் பண்ணேன் ஐஷேடோ வச்சு. அதுவும் எனக்கு வந்துட்டு அழகாக தான் ஒர்க் பண்ணிச்சு. ரொம்ப பிக்மெண்டடாக இல்லை, அது இட்ஸ் ஓகே, நம்ம கலர் மேலே கலர் போடுறோம் அப்படின்னால இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அடுத்து அவுட்டர் வீல கொடுத்த அதே பிங்க் ஷேட் எடுத்து லோவர் லேஷ் லைனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னர் 1/3 கொடுத்த அந்த ஒயிட் கோல்ட் ஷேட் எடுத்து என்னோட இன்னர் கார்னரில் கொஞ்சமாக கொடுத்துக்கிறேன். லைட்டாக பிங்க் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன் அந்த இன்னர் கார்னர் ஹைலைட்க்கு. அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஒரு வாட்டி ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்து என்னோட ப்ரோபோன் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் இந்த ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான மேட் ஷேட், சாஃப்ட் பீச் கலர், எல்லா ஸ்கின் டோனுக்கும் இந்த இது அழகாக ஒர்க் ஆகும். ரொம்ப ஃபேர் ஸ்கின் டோனாக இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு அழகான லிட் கலராக வந்துட்டு அது ஒர்க் ஆகும். ஸோ ஐ லுக் இதோட முடிந்தது. நான் வந்துட்டு மஸ்காரா அப்ளை பண்ணிக்க போகிறேன். மஸ்காராக்கு நான் என்னுடைய எல்ஃப் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒரு டெய்லி வேர் மஸ்காரா தேடுறீங்க அப்படின்னா கூட இந்த மஸ்காரா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஸோ மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். காஜலுக்கு வந்துட்டு என்னுடைய கிளினிக் கோல் காஜல் எடுத்துக்கிறேன். இதனுடைய அப்பர் அண்ட் லோவர் வாட்டர் லைனில் அழகாக நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிட்டு லோவர் லேஷ் லைனில் கொஞ்சம் ஸ்மோக் அவுட் பண்ண மாதிரி நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது முடிச்சுட்டு லேஷஸ் ஒட்டிக்கிறேன். லேஷஸ்க்கு பொனிட்டோவோட லேஷஸ் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி தான். நான் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்.
லேஷஸ் ஒட்டிட்டு அந்த லேஷ் பேண்டை ஈவனாக காமிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஸ்கெட்ச் லைனர் ஃப்ரம் கியூரோ பியூட்டி. ஒன் ஆஃப் மை கரண்ட் ஃபேவரட் ஸ்கெட்ச் பென் லைனர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்மையான பிக்மெண்டேஷன், ஈஸியாக வந்துட்டு ஒர்க் பண்ணலாம் இதை வச்சு. அந்த அப்ளிகேட்டர் நிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரிசைஸாக ஃபைனாக அழகாக இருக்குது. கண்டிப்பாக நான் இந்த பென் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பர் லாங் லாஸ்டிங்கும் கூட. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு வாட்டி என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் வந்துட்டு மஸ்காரா நான் வந்து கோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் ஐ லுக். இப்போது ஐஸ் முடிச்சாச்சு, ஃபேஸ் முடிச்சுக்க போகிறேன். என்னுடைய அனஸ்தேஷியா பெவர்லி ஹில்ஸ் கான்டூர் கிட்லேருந்து மேலே இருக்க அந்த 3 டார்க் ஷேட் எடுத்து என்னுடைய ஃபேஸ் வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். மெயினாக இந்த சீக் போன்ஸோட ஹாலோஸ், அதுக்கப்புறம் ஜா லைன்ஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு ப்ளஷ் போய்க்கிறேன். ப்ளஷ்க்கு என்னோட கியூரோ பியூட்டி ப்ளஷ் டுவோ கிட் எடுத்துக்கிறேன். 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி என்னுடைய சீக்ஸில் வந்து நான் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி இந்த செட்டிங் மிஸ்ட் வச்சு நான் அடிச்சுக்கிறேன். செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன செட்டிங் மிஸ்ட் வாங்குறீங்க அப்படின்றத பார்த்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா சில செட்டிங் மிஸ்ட் என்ன பண்ணுன்னா உங்கள் பேஸ் வந்துட்டு பிரேக் பண்ணிவிடும் நீங்கள் நிறைய போட்டுட்டீங்கன்னா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கையில் ஏதாவது குட்டி ஃபேன் விசிறி மாதிரி வச்சு அதை அடிச்சு காய வச்சுட்டு பண்ணுங்கள். அப்படியே ஈரமாக இருக்கும் போதே அடுத்த ஸ்டெப் பண்ணிடாதீங்க. எல்லாம் வந்து பிரேக் ஆகும், உடையும். என்ன பிராண்ட் செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் வந்துட்டு இட் மேட்டர்ஸ். ஸோ அடுத்தது நான் என்னுடைய லிப்ஸ் முடிச்சுக்க போகிறேன். வெட் அண்ட் வைல்டோட ஒரு லிப் லைனர் எடுத்துக்கிறேன். இது ஒரு மோவிஷ் பிங்க் கலர். என்னுடைய பர்சனல் ஃபேவரட், கரண்ட் ஃபேவரட் லிப் காம்போ இது. இந்த லிப் லைனர், அதுக்கப்புறம் மேக்லேருந்து இந்த வில் லிப் ஸ்டிக் ஷேட். அந்த வில் சொல்லும் போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் ஆகுது வாயில். ஸோ இந்த கலர் எடுத்து என்னுடைய லிப்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு மேக்கோட லிப் கிளாஸ் எடுத்து நான் சென்டரில் மட்டும் டாப் பண்ணிக்கிறேன். ஒன் ஆஃப் மை கரண்ட் ஃபேவரட் லிப் காம்போஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கிளாஸி மோவிஷ் பிங்க் கலர். எல்லா ஸ்கின் டோன் ஆளுங்களுக்கும் வந்துட்டு இது சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட என்னோட லுக் முடிஞ்சிருச்சு. கமல் மாற்றிட்டேன். ஹேர் டூ உங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி எவ்வளோ அழகாக ஹேர் டூ பண்ணுவோம் அப்படின்ட்டு. சும்மா விரிச்சு விட வேண்டாமே அப்படின்ட்டு நான் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னுடைய ஹேர் டூ. இதான் என்னுடைய ஃபைனல் லுக். இந்த ட்ரெஸ் வந்து ஆப்வியஸ்லி நீங்கள் என்னுடைய ப்ரீவியஸ் vlogs வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தெரியும். என்னுடைய பொங்கல் அவுட்ஃபிட் மிந்த்ராலேருந்து நான் பிக் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த லுக் வந்துட்டு பண்ணி பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக நான் இன்றைக்கி யூஸ் பண்ண ஐஷேடோ பேலட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த டெக்னிக்காக இருக்கட்டும், டெக்னிக் நான் யூஸ்வலாக நான் ஃபாலோ பண்ணுறது தான். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஐஷேடோ பேலட் ட்ரை பண்ணலாம், இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ லிப் காம்போவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவுக்கு இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Bye.